லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் விஸ்வாவசு வருடத்திலிருந்து பிராபவ வருடத்திற்குள்ளாக உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். இப்போ தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த திசையை வச்சு தான் ஒவ்வொரு மாதமும் நாம் கணக்கிடுறோம். அந்த வகையில் சித்திரை மாதம் அப்படிங்கிறத நாம் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறோம். அது இடையில சில மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் சித்திரை அப்படின்னு சொல்றது ஆரிய மாயையினால் வந்தது அப்படின்னு சொல்லி சில தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட சூரியனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது சித்திரை தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது. அதுல 60 ஆண்டுகள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க தமிழ் வருட பிறப்புல. இந்த 60 ஆண்டுகள் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு வடமொழி பெயர்கள் இருக்கு. எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றீங்களே, ஆனா வடமொழி பெயர் அதாவது சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேள்வி கேட்கவும் செய்வாங்க. எல்லாருக்குமே நமக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு. இப்போ இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருத்தோற்றம் அப்படிங்கிற பெயர். பொதுவாகவே அருள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளுவர் சொல்லி வச்சிருக்கக்கூடிய குறள்ல இருந்து எடுத்து பார்த்தாலுமே அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும். அப்படியான ஒரு தமிழ் வருடமாகத்தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அருட்தோற்றம் எதுக்கெல்லாம் அருள் அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமா விவசாயத்திற்கான அருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பராபவ வருடம் விவசாயத்திற்கு செழிப்பான வருடமாக கொண்டாடப்படுது. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா மழையினுடைய சுழற்சி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நம்பி இருந்தாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் மட்டும் கொஞ்சமா கவனம் தேவை அப்படிங்கிறத நம்முடைய பழம் பாடல்கள் வெண்பாக்கள் எல்லாமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வருடம் தான் இந்த பராபவ வருடம். இதுல நிறைய விஷயங்கள்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்தினுடைய குணத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ராஜசபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அரண்மனை, அந்த ராஜசபை இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ராஜா இருப்பார்ல. இந்த வருடத்தினுடைய ராஜா யார் தெரியுமாங்க? குரு பகவான், மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராஜபீடத்துல இருக்கிறார். அப்ப எப்படியான ஒரு வருடமாக இது இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. சரி, ராஜா அவர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு அமைச்சர் இருக்கணும்ல. ராஜாக்கு அப்பப்ப இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அமைச்சர் இந்த தடவை யார் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வரார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரே மேகாதிபதியாகவும் வரார். மேக அதிபதி, அப்ப மழை பொழிவையும் கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து சேனாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், நிர்வாகத்திற்காக சூரியனும் வராரு. அதே தானியாதிபதி அப்படின்னு எடுக்கிறப்ப செவ்வாய் வரார். அப்ப விளையக்கூடிய தானியங்கள் எல்லாத்துக்குமே யார் பொறுப்பு? செவ்வாய் பொறுப்பு. அதை நிர்வாகப்படுத்துறதுக்கு சூரியன் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்க போது. முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுத்துறை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மிளகாய், துவரம் பருப்பு மாதிரியான இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெல், கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு இம்பாக்ட் இருக்கும்ல. அப்படி பாக்குறப்ப அரசியலில் உலகாவிய அளவுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதுவும் குரு ராஜாவாக இருக்கிறதுனால மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய அரசாக எல்லா இடங்களிலும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களில் போராட்டங்கள், கிளர்ச்சிகள் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய நாடு, என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லிட்டு என் நாடு, என் உரிமை மாதிரியான அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே உலகளாவிய அளவுல உருவாகக்கூடிய அமைப்பும், என்னுடைய நாடு எனக்கானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனமான உணர்வும் உருவாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அமைஞ்சிருக்கு. இதுதான் பொது பலனாக நம்ம பார்க்கிறோம். இது இருந்தாலும் கூட ஒரு ராசிக்கும் என்னங்க, என் ராசிக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அந்த வகையில மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 2026 இருந்தே விருச்சிக ராசிக்காரங்க நிறைய விஷயங்கள்ல மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை அடைய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 3 மாசம் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்திருக்கும். கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுங்க, வாழ்க்கையில இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது நீங்க இன்னும் உங்களை செல்ஃப் ஐடென்டிட்டி பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரா இருக்க போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்? ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாட்டம சனி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க. அதுவே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியத்தை எல்லாத்தையும் வாரி கொடுக்கறதுக்கான விஷயத்துல இருந்துகிட்டு இருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9ல குரு வரப்போறார். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ஊர்ல கடனை வாங்கிட்டு காசு கட்ட முடியாம கடன் நெருக்கடியினால பிறந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் அதே சொந்த ஊருக்கு வந்து இறங்குறப்ப சிவாஜி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காரு பங்களா அப்படிங்கிற வசதியோட வந்து இறங்குவாங்க. அப்பதான் ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவான், இவன் எப்படி போனான் தெரியுமா, ஆனா இன்னைக்கு பாரு இவனுடைய நிலைமையே இப்படி மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பிளானட் தான் காரணம். 9ல குரு இருந்தா இது சாத்தியங்க. இது மாதிரியான ஒரு அமைப்பு 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வருது. 9ல் குரு வரக்கூடிய காலகட்டம். இருக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் வாரி கொடுப்பதற்கு மன்னவன் பொன்னவன் தயாரா இருக்கிறார். அவர் தான் ராஜா வேற. ஒரு ராஜா கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டா இருக்கிறத தூக்கி கொடுக்கறதுக்கான மனசு இருக்கு அவர்கிட்ட. அதே மாதிரியான விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. உடனே நீங்க கேட்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு காதல் தோல்வி இருக்கு அப்ப 2 கிடைக்குமா? ஏன்னா விசித்திரமா யோசிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. நான் சொல்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சில நேரங்கள்ல பூர்வீக சொத்துக்களை கூட இழந்திருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதை விட அடுத்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமைய போது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போது, நீங்க உங்களை யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இதுல நிறைய விருச்சிக ராசிக்காரங்க அப்படியே அடுத்த கேட்டகரியில் இருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன் அப்படி நினைக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய லைம் லைட்குள்ள வருவீங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க, அவன் மட்டும் எப்படி திடீர்னு முன்னேறிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேல் குவியக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய சனியா இருக்கட்டும், 9ல் வரக்கூடிய குருவா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 10ல் இருக்கக்கூடிய கேது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஞானக்காரக நிறைய ஞானத்தை கொடுப்பார். 10 அப்படிங்கிற கெரியர் பாயிண்ட் இல்லையா, கெரியர் பாயிண்ட்ல ஒரு திருப்பங்கள் இருக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க நான் வேலை இல்லாம இருக்கிறேன், வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அது உங்களுக்கான வேலையா இருந்திருக்காது. அதனால என்ன பண்ணிருப்பாரு, நீ இதுக்கு பொருத்தமானவங்க இல்லை அப்படின்னு உங்களை எலிமினேட் பண்ணி விட்டுருப்பாரு. இனிதான் கெரியருக்கான புதிய 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 வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. அதுதான் கேது பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறப்ப நிறைய நேரங்கள்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்குவதற்கான யோகத்தை கிரியேட் பண்ண போறாரு. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க போறீங்க. ஏற்கனவே பாருங்க, பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி, 9ல் இருக்கக்கூடிய குரு, 4 இருக்கக்கூடிய ராகு, அதுக்கப்புறம் 10ல் இருக்கக்கூடிய கேது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? எல்லா சைடும் பாசிட்டிவா, முக்கியமா பார்க்கக்கூடிய 4 கிரகங்களுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கா? இந்த நாள் மட்டும் இல்லாம அடுத்திருக்கக்கூடிய புதனா இருக்கட்டும், சுக்கிரனா இருக்கட்டும், அவங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்க போகுது. ஏன்னா விருச்சிகம் நிறைய பார்த்துருச்சு, நிறைய அடிபட்டுருச்சு. நம்பியவர்களாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவிடப்பட்டவர்கள் யார் அப்படின்னா விருச்சிகம் தான். நிறைய நேரங்கள்ல இவங்களெல்லாம் நம்பினோமே, இவங்களெல்லாம் கைவிட்டாங்களே, தெய்வம் என்னைக்குமே உங்களை கைவிடாது. அடுத்த கட்டத்தில் உங்களை யாரெல்லாம் ஏமாற்றியார்களோ அவர்கள்லாம் வரிசையில் வந்து நிற்பாங்க. அப்போ வந்து நிற்கிறப்ப எப்படி நிற்பாங்க அப்படின்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பை நீங்க உருவாக்கி தருவீங்க. இது மாதிரியான மனம் உங்ககிட்ட இருக்கு. அப்படி பார்க்குறப்ப கவலையே படாதீங்க, எல்லா கேட்வேஸும் ஓப்பனா இருக்கு. எதுல நீங்க பயணிக்க போறீங்க அப்படிங்கிறதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த லைஃப்ல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அது வருவதற்கான காலகட்டமாகவும் இது இருக்கிறதுனால எல்லா பாக்கியமும் இருக்கு. அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் சைட்குள்ள நீங்க டிராவல் ஆக மாட்டீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்வதற்காக அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அதிகமா உணரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சரியா நடக்க போகுது. எந்த இடத்தை நீங்கள் விரும்புனீர்களோ அதே இடத்துல வந்து பொண்ணு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மணப்பெண் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிறைய பாசிபிலிட்டி, சொந்தக்காரங்களா இருந்திருப்பாங்க,
அவங்க வேற ஊர் போயிருந்திருப்பாங்க, அவங்க திரும்பி வருவதற்கான நேரத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நிறைய திருமண வீடுகளுக்கு போறப்ப அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மணமகன் அமைவதற்கான வாய்ப்பு. இந்த மாதிரியாக எதிர்பாராத விதத்தில் இந்த திணையில இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. பண வரவுகள் ரொம்ப சாதுரியமா இருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மணியா மாற்றக்கூடிய அந்த அளவுக்கான தன்மையில் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிற விஷயம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதங்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பாசிவ் இன்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களுடைய ஹெல்த் சீராகக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய ஹெல்த்தையே ரெக்கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு எக்ஸலண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைய போகுது. அதனால கவலையே படாதீங்க. வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த சீரான பாதையில கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா சிம்மம் என்ன சிம்மம் அதை விட இரட்டிப்பாக ஒரு கர்ஜனையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த விருச்சிகம் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயங்களை எல்லாம் இன்னும் இரட்டிப்பாக மாற்றுவதற்கு ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய வழிபாடு. அது யாரானாலும் இருக்கட்டும், உங்களுடைய மானசீகமாக நீங்கள் யாரை குரு என்று நம்புகிறீர்களோ அவர்களை வழிபாடு செய்யலாம். சித்தர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகான்களாக இருக்கட்டும், இல்லை நான் முருகனையே குருவா எடுத்துக்கிறேன், நான் துர்க்கையே குருவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை குருவாக ஏற்றுக்கொண்டாலும் ஒரு குருவை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான மாற்றங்கள் இருக்க போகுது. ஏன்னா குரு அப்படின்னு சொன்னாலே இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இருட்டுகளும் விலகி குருவின் காரணமாக வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னா குருமார்களுடைய வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வசந்தம் வீச போகிறது. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தி போற மாதிரி இருந்தாலும் கூட சில நபர்களுக்கு என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். திருமணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கும், குழந்தை பிறப்பு தடையாகிக்கிட்டே இருக்கு, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் நான் ட்ராவல் போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் சேஃபாக ட்ராவல் போயிட்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் சர்வீசஸ் நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பேஜில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பர்சனலைஸ்டு ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத ஹேண்ட் ரிட்டனாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பழமையும் புறக்கணிக்காமல் புதுமைக்கும் புதுமையாக நாங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் அப்படிங்கிற விஷயத்தை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான சர்வீசஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம வெப்சைட் பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது மாதிரியான இன்னும் புதுமையான காணொளிகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.